ஆனந்த் ஒரு திறமையான அறிவாளியான பையன். ஆனால் அவன்கிட்ட ஒரு சின்ன பழக்கம் இருந்தது. அது அவனுடைய வளர்ச்சியை பெருசாக பாதிச்சது. ஆமாம், நிச்சயமாக தான் சொல்கிறேன். இந்த கதையை முழுசாக கேளுங்க. கண்டிப்பாக இது உங்கள் வாழ்க்கையும் ஒரு நல்ல விதத்தில் மாற்றி அமைக்கும். முழு மனசோட கேட்கலாமா? வாங்க. ஒரு நிமிஷம். லிட்டில் சிங்கர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ளீஸ். தொடர்ந்து கதைகளை கேட்கலாம். ஆனந்த்க்கு ஒரு சின்ன கெட்ட பழக்கம்னா, அதாவது ஒரு சின்ன கஷ்டமாக இருந்தால் கூட அது ரொம்ப பெரிய விஷயமா நினச்சி ரொம்ப சோர்ந்து போயிடுவான். அடுத்தது என்ன செய்யறது அப்படின்னு அவனால் யோசிக்கவே முடியாது. உதாரணத்துக்கு ஒரு நாள் என்னாச்சுன்னா, அட, இந்த வெயிலையே இப்படி அடிக்குது, என்னால் கொஞ்சம் கூட முடியல, ரொம்ப சோர்வாக இருக்கு. பேசாம வெளியே போய் விளையாடுறதுக்கு பதிலாக நம்ம வீட்டுக்குள்ளேயே போயிடலாம். அதே மாதிரி இன்னொரு நாள் என்னாச்சுன்னா, ஆனந்தும் அவங்க அம்மாவும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனந்த், எனக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது. நீ பக்கத்தில் இருக்க தொட்டியிலேருந்து எனக்கு ஒரு பக்கெட் தண்ணி எடுத்துகிட்டு வந்து தரியாப்பா? அம்மா, நானே சின்ன பையன், என்னால் எப்படி அவ்வளோ பெரிய பக்கெட்டை தூக்கிட்டு வர முடியும்? என் கைகள்லாம் வலிக்குதும்மா. அதுவும் இல்லாமல் தூக்கிட்டு வரும்போது நான் கீழே போட்டுட்டா நான் விழுந்துட்டு எனக்கு அடிபட்டுடும்மா. அதனால என்னால் முடியாதும்மா, சாரிம்மா. அடுத்த நாள் ஸ்கூலில் என்னாச்சு தெரியுமா? ஓகே சில்ட்ரன், நான் எப்போயும் கொடுக்கறத விட இன்னைக்கு ஹோம்ஒர்க்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா நம்மளுடைய அசஸ்மெண்ட் டெஸ்ட் எல்லாம் வருது இல்லையா, அதுக்கான ஒர்க் ஷீட்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. உங்கள் ஹோம்ஒர்க்ஸை பண்ணிவிட்டு ஒர்க் ஷீட்ஸை ஒரு மெமரி டெஸ்ட் மாதிரி நினச்சி பண்ணிங்கன்னா ஒரு 5 to 10 minutes தான் உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. ஒழுங்காக ஞாபகமாக பண்ணிட்டு வந்துடணும். சரியா சில்ட்ரன்? இந்த மாதிரி அவங்க டீச்சர் சொன்னதும் ஆனந்த் நினச்சா, அட கடவுளே, தினமும் மிஸ்ஸு ஹோம்ஒர்க் கொடுக்கறத விட இன்னும் வேற சேர்த்து கொடுத்துருக்காங்க. நானும் சின்ன பையன், என் கை வலிக்காதா? இதே மாதிரி ஹோம்ஒர்க் செஞ்சுட்டே இருந்தா நான் எப்போதான் விளையாடுறது? ஏதாவது சொன்னியா? ஒன்றும் மிஸ். அவங்க மிஸ் கிட்ட அவன் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாலும் அந்த நாள் ஈவினிங் அவன் வீட்டுக்கு போனதும் அவங்க அப்பா கிட்ட பேச ஆரம்பிச்சான். என்ன ஆனந்த், இன்னைக்கு ஸ்கூல் விட்டு சந்தோஷமா வருவேன்னு பார்த்தா ஏதோ சோகமா இருக்க. என்னாச்சு? இன்னைக்கு ஸ்கூல் நல்லா தானே நடந்தது? என்னப்பா நல்லா நடந்தது? என்னடா எதை கேட்டாலும் சோகமாவே பேசுறேன். அப்பா, இன்னைக்கு மிஸ் எனக்கு அதிகமா ஹோம்ஒர்க்ஸ் கொடுத்துட்டாங்கப்பா. நான் எப்படி பண்ணுவேன்? நானே சின்ன பையன்ல. ஹோம்ஒர்க் பண்ணணும், அதுக்கப்புறம் இன்னொரு ஹோம்ஒர்க் பண்ணணும், அப்புறம் நான் எப்படி விளையாடுறது? என்னுடைய இந்த குட்டி கையெல்லாம் வலிக்கும் இல்லப்பா. ஏய், எப்போ பார்த்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பியாடா? சரி, என் கூட வா. ஆனந்த் எப்பவும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது அவங்க அப்பாவுக்கு பிடிக்கல அப்படின்னா அது அவனுடைய எதிர்காலத்தை பாதிக்கும் அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அதனால ஆனந்தை தனியாக கூப்பிட்டுக்கிட்டு ஒரு இடத்துக்கு போனாரு. எங்கப்பா கூட்டிட்டு போறீங்க? எனக்கு ஹோம்ஒர்க்ஸ் இருக்கே. அம்மா, நீ அதெல்லாம் அப்படியே சிரிச்சுட்டு சந்தோஷமா பண்ற மாதிரி தான். வாடா, வந்து பண்ணிக்கலாம். அப்பா, என்னப்பா என்ன இந்த ஆத்துக்கிட்ட கொண்டு வந்திருக்கீங்க? முதல்ல இதை குடிச்சு பாரு. என்னப்பா இது? இதை வீட்லயே கொடுத்துருக்கலாம்ல. இந்த உப்பை அதுல போட்டுட்டு குடி. உப்பை தண்ணி இல்லையா? எனக்கு பிடிக்காது, எனக்கு வேண்டாம்ன்றத செய். அப்பா, நான் தான் சொன்னேன்ல, ஒரே உப்பு கரிக்குது. இப்போ இந்த உப்பை இந்த ஓடுற ஆத்துல போடு. போட்டாச்சு. போடுறதுக்காகவே இவ்வளவு தூரம் வந்தோம். காலெல்லாம் வலிக்குதுப்பா. இப்போ இந்த ஆத்து தண்ணி எடுத்து குடிச்சு பாரு. அப்பா, இது கரிக்கவே இல்லை, நல்லா டேஸ்டா இருக்குப்பா. அதே மாதிரி தான் லைஃப்ல இருக்க சின்ன சின்ன பிரச்சனைகளும் உனக்கு பெருசா தெரியறது. நீ உன் மனசை குட்டியா வச்சிருக்க. கொஞ்சம் வெளியே வந்து யோசி. எல்லா பிரச்சனைகளுக்கும் இருக்க சொல்யூஷன் சிம்பிளா தான் இருக்கும். ஆனா நீ இது இவ்வளோ பெரிய பிரச்சனையா அப்படின்னு சின்ன விஷயங்களை கூட ரொம்ப பெருசாக்கிக்கிட்டே இருக்க. அதனால நீ அப்பப்போ கிடைக்க வேண்டிய சின்ன சின்ன சந்தோஷங்களை கூட இழந்துகிட்டே இருக்க. என்னப்பா சொல்றீங்க? ஆமாண்டா, உன் மனசு பெருசா இந்த ஆறு மாதிரி இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த உப்பு மாதிரி எங்க இருக்குன்னே தெரியாது. அப்படியே அது கரைஞ்சி எங்கேயாவது ஓடி போயிடும். அதுவே நீ ஒரு சின்ன டம்ளர் மாதிரி உன்னுடைய மனசை குட்டியோடு வச்சிருந்தேன்னு வை, அது உன்னை ரொம்ப தொந்தரவு செய்யும். உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷங்களை சுவைக்கவே விடாது. சரியா சொன்னீங்கப்பா. இனிமே நான் நீங்க சொன்ன மாதிரி நடந்துக்கிறேன். அன்னையிலேருந்து ஆனந்த் எந்த விஷயத்தையும் குறை சொல்றது கிடையாது. உடனே மாத்திக்க முடியல எல்லாத்தையும், ஆனா கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்க ஆரம்பிச்சான். அதுக்கப்புறமா ஆனந்த் அவங்க அம்மா ஏதாவது வேலை சொன்னா, நீங்க சொன்ன மாதிரி நான் பக்கெட் தண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். ஆனா ஒண்ணு இல்ல, 2 பக்கெட்ல வச்சிருக்கேன். உங்களுக்கு தேவைப்படும். ரொம்ப தேங்க்ஸ்பா. நான் ஒரு பக்கெட் தானே கேட்டேன், எதுக்கு கஷ்டப்பட்டு 2 பக்கெட் கொண்டு வந்தேன்? இப்போ நான் ரொம்ப பலசாலி ஆயிட்டேன். நீங்க எடுத்துட்டு வர சொல்லும் போது தான் தெரியுது எனக்கு எவ்வளவு பலம் இருக்குன்னு. சில்ட்ரன், உங்க ஹோம்ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சிட்டீங்க? மிஸ், முடிச்சிட்டோம். நான் காலையிலேயே உங்க ஸ்டாஃப் ரூம்ல சப்மிட் பண்ணிட்டேன். வெரி குட் ஆனந்த். இந்த மாதிரி தான் ரொம்ப ஸ்போர்ட்டிவாவும் இருக்கணும். குட் பாய். எல்லாரும் ஆனந்த் மாதிரி பர்ஃபெக்ட்டா இருக்கணும். சரியா சில்ட்ரன்? ஆனந்த் எல்லா விஷயங்களையும் ரொம்ப ஸ்போர்ட்டிவாகவும் என்னால் முடியுங்கிற நம்பிக்கையோடையும் செய்ய ஆரம்பிச்சான். அதுக்கப்புறமா அவனுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா மாறிச்சு. அவன் கவலைகளை கண்டு கவலைப்படுறதை நிறுத்திட்டான். பிரச்சனைகளை கண்டு ஓடுறதும் கிடையாது. அவனுடைய வாழ்க்கை சந்தோஷங்களை அப்பப்போ அனுபவிச்சு சந்தோஷமான வாழ்க்கையை ஆரம்பிச்சாச்சு. நீங்க எப்படி ஃப்ரெண்ட்ஸ்? உங்க கவலைகளெல்லாம் தூக்கி போட்டுட்டு சந்தோஷமான வாழ்க்கையை ஆரம்பிங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு லிட்டில் சிங்கர்ஸ் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்டும் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். திரும்பவும் சீக்கிரமா சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.